ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது ஒரு சிலர் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்காம அவங்களோட பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பசிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும், நீங்கள் என்னென்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிறதுல எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாமல் நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பிள். இதில் கேலரி கம்மியாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களோட வயிறு ஃபில்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் இதை ஸ்நாக்ஸ் நேரத்துலையும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பசிக்கிற நேரத்தில் இந்த ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் ஆரஞ்சு. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். இதில் சாலிபிள் ஃபைபர் இருக்குது. இது உங்களோட ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு உதவும். தேர்ட் ஒன் பப்பாளி. இது உங்களோட செரிமானத்துக்கு உதவும் எம்சைகள் இருக்குது. உங்களோட வயிற்றில் இருக்க கழிவுகளை நீக்கி புளிப்பு, வீக்கம் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணும். ஃபோர்த் ஒன் அன்னாச்சி. இதில் இருக்கிற புரோமைலின் என்கிற இயற்கை என்சைம் உங்களோட கொழுப்பை வந்து குறைக்கும். இதில் சாலிபிள் ஃபைபர் இருக்குது. இது உங்களோட வெயிட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ராபெரி. இதில் கேலரி கம்மியாகவும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இது உங்களோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஓகே, நான் சொன்ன இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜூஸாக எடுக்காமல் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது கூடவே டெய்லி பேஸில் உடற்பயிற்சி, வாட்டர் இன்டேக் இதெல்லாம் நீங்கள் சரியான அளவு பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைக்க முடியும். ஓகே, நீங்களும் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது நான் சொன்ன இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸில் எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாமல் நீங்கள் என் ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, நீங்களும் நியூட்ரிஷன் ஃபுட் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.